இன்னையோடைய வீடியோ வந்து எஃப்செட் வெர்ஷன் 3 பற்றி. ஸோ இதை வந்து ஒரு 1.5 இயர்ஸாக வந்து நாங்கள் வச்சுருக்குறோம். 1.5 இயர்ஸாக அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றின ஒரு ஓவர்வியூ யூசர் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது 2021 மாடலு, 2021 பிப்ரவரியில் எடுத்தது. ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் 4 மாதம் மாதிரி ஆயிடுச்சு இந்த வண்டி. இப்போ 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டி. ஸோ 1.5 வருஷமாக வச்சுருந்துருக்குறோம். ஸோ இதோடைய குறை நிறைகள் என்னவென்று இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு என்ன தோணுது இந்த வண்டி வச்சுருக்கனால. இதோடைய ப்ளஸ் எஃப்சி கிடையாது, எஃப்சி பெருசாக மேஜராக ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது எஃப்சிக்கும் எஃப்சிஎஸ்ஸுக்கும். அந்த எஃப்சிஎஸ்ஸுங்கிறத வந்து ஸ்டிக்கரிங்னு சொல்லுவாங்க. ஸோ கலர் சேஞ்சஸ் மட்டும்தான். ரெகுலர் எஃப்சி கிடையாது, ஆனால் எஃப்சிஎஸ் இது. போகும்போது இந்த வண்டி வந்து 1,32,000 வந்துருச்சு. 1,32,000 ஐம் நாட் ஷுர், பட் இட்ஸ் அரௌண்ட் 1,35,000 சம்திங். அதுக்குள்ளே தான் வந்துச்சு இந்த வண்டி, இன்க்ளூடிங் ஆர்டிஓ அண்ட் இன்சூரன்ஸ். நம்ம ஹீரோ எக்ஸ்பல்ஸோட போயிருக்கலாம் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில். அப்படி இருக்கிறப்ப ஏன் எஃப்சி வெர்ஷன் 3 சூஸ் பண்ணுவோங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே எனக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் Yamaha, ஹோண்டா அல்லது சுசுகி. ஸோ நான் மெயினாக பார்க்குறது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு மேலே நான் மெயினாக பார்க்குறது வந்து இன்ஜினோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நான் 200cc இருக்கிறதே போதும்னு நினைப்பேன் நான். ஏன்னா ட்ராவல் பண்ணணும், பைக்லேயே ட்ராவல் பண்ணணும், அட் த சேம் டைம் ஒரு ஃபியூல் கன்சம்ஷனும் அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. இன்ஜினோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது 150 அல்லது 200cc போதும். எல்லாத்தையுமே வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட வண்டி தான் இது. இருந்தாலும் ஏன் எக்ஸ்பல்ஸ் போகலைன்னா, எனக்கு அது நல்ல அட்வென்ச்சர். இதை இந்த பைக்கோடையும் அந்த பைக்கையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இது ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ 1,30,000ங்கிறப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பஜாஜில் பைக்ஸ் இருக்குது, அப்புறம் ஹோண்டாவில் பைக் இருக்குது, ஹோண்டாவில் எக்ஸ்பிளேட்லாம் இருக்குது. இதோட கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட வரும்னு வைங்களேன். ஆனால் கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பல்ஸும் அதே மாதிரி தான். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2016 Yamahaவோட பைக் வந்து ஓட்டுறேன். ஒரு 6 வருஷம் ட்ராவல்னு வைங்களேன் அந்த வண்டியில். ஸோ எனக்கு ஒரு பிளைண்டான ஒரு பிலீஃப் என்னென்னா, ட்ரஸ்ட் பண்ணி போகலாம், Yamahaனா போகலாங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். சீரியல் எனக்கு ஐம் நாட் ஷுர். அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெருசாக ஜைஜாண்டிக்காக வண்டியை போட்டிருக்கிறது எனக்கு முதல்ல பிடிக்கல, அவுட்லுக் பிடிக்கல. அப்புறம் மெயினாக நான் இதில் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ரொம்ப குட்டியோண்டு தான் இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். எஃப்சி 250 சேம் இதே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் இதே மாதிரி தான் பார்த்த ஞாபகம் பழைய மாடல்ஸில். இப்போ போடுற விஷன் 2.0 சம்திங் என்னன்னு கூப்பிட்றாங்கன்னு தெரில. இப்போ போடுற எஃப்சி 25. ஆனால் அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியோடைய ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது Yamaha ஒரு 3 விஷயத்துக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வேணும். முன்னாடி வந்து எஃப்சி வெர்ஷன் 1 எடுத்துவாங்க, மைலேஜ் கொஞ்சம் கொடுக்காது, ட்ராப் ஆகும். ஆனால் வண்டி பியோர் பர்ஃபார்மன்ஸ், கார்பரேட்டர் இன்ஜின், ஃபியூல் இன்ஜெக்டட் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப மைலேஜ் கொஞ்சம் அடி வாங்கும் அந்த வண்டி, மைலேஜ் கொடுக்காது. நான் எஃப்சி வெர்ஷன் 1 ரெட் கலர் ஒன்று வச்சுருந்தேன், 2015 மாடல். அது வந்து பார்த்திங்கன்னா 30 அந்த ரேஞ்சு தான், 30க்குள்ளே தான். 30 தாண்டி கொடுத்ததே இல்லை அந்த வண்டி எனக்கு மைலேஜ். அப்போ பெட்ரோல் விலை கம்மி, இப்போ பெருசாக ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. 500 ரூபாய் பெட்ரோல் போட்டலாம், ஓட்டலாம் தாராளமாக. அப்போ ப்ளூ கோரை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான மெயினான ரீசன் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி 14% மோராக இருக்கணும். முதல்ல இருந்ததை விட ஒரு 14% கூட மைலேஜ் கொடுக்குங்கிறதுக்காக கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து பிக்கப்பு, புல், வண்டியோட இனிஷியல் புல்லு நல்லா இருக்கணும். அப்புறம் தேர்டு வந்து பர்ஃபார்மன்ஸ், முன்னாடி இருக்கிற பர்ஃபார்மன்ஸோட நல்லா இருக்கணும்.
நாலாவது இது மோஸ்ட்லி யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எப்படி இருந்தால் என்னடாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியது. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமிஷன், லோ எமிஷன். இப்போ பொல்யூஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய பைக்ஸில் வந்து இது அந்த ப்ளூ கோட் டெக்னாலஜி ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எமிஷன் வந்து கண்ட்ரோலபுளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ளூ கோட் டெக்னாலஜியே அவங்க போட்டது. ப்ளூ கோரோடைய மெயின் கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா இந்த 4 தான்: ஃபியூல் எஃபிஷியன்சி, அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸு, தேர்டு கம்ஸ் லோ எமிஷனு, 4வது வந்து புல்லிங், வண்டியோடைய பிக்கப். இது எல்லாமே இந்த வண்டியில் இருக்கும். ஓகே, அப்புறம் இதோடைய ப்ளஸ்ன்னு இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோடைய சீட்டிங் பொசிஷன் நல்லா இருக்குது. அப்ரைட் பொசிஷனாக இருக்கும். லாங் டூர் அடிக்கிறப்போ எந்தவித உடம்பு பெயின் அந்தளவுக்கு வந்தது இல்லை. ஏன்னா பேரலாக நான் அந்த வண்டி R15 V3 ஓட்டுறதுனால எனக்கு இந்த வண்டியை நான் மாற்றி ஸ்விட்ச் பண்ணி ஓட்டுவோம். ஸோ இன்பிட்வீனே ஸ்வாப் பண்ணுறப்ப இந்த வண்டியை இது நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த வண்டியை ஓட்டிட்டு அல்டிமேட்லி அந்த வண்டி இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு இந்த வண்டி டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் நல்ல ஒரு பொசிஷன் தான். இது லாங் ட்ராவல் அடிக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகிற ஒரு பொசிஷன். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டலாம் இந்த வண்டி எவ்வளோ தூரம் வேணாலும். ஓகே, ப்ளஸ்ன்னு பார்த்தா இது தாங்க வண்டியோடைய பெர்ஃபார்மன்ஸுங்க. அப்புறம் டூரிங் ஃப்ரெண்ட்லி, ஓரளவுக்கு நல்லா டூர் பண்ணலாம் அந்த வண்டியில் தாராளமாக. ஏன்னா பொசிஷன்லாம் சூப்பராக இருக்குது, பண்ணலாம். நான் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சீட்டிங் இதெல்லாம் காட்டுறேன். ஏன்னா ஒன்ஸ் வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன்னா வண்டியை காட்டுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சேர்மாக இதுமாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால. நான் அதனால் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு காட்டலான்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ப்ளஸ்ஸு பின்னாடி உள்ள சீட்டிங், பில்லியன் சீட்டு நல்லா ப்ராடாகவே கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த வண்டியில் வந்து தாராளமாக நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகலாம். தாராளமாக எங்கள் அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு நான் கூப்பிட்டு போக முடியும் இந்த வண்டியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய பில்லியன் சீட்டு வந்து நல்லா ப்ராடாகவே கொடுத்துருக்குறாங்க. அதனால் எந்த வித பிரச்சனையும் இருக்காது இந்த வண்டியை ஓட்டுறப்ப. ஏற்றிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த வண்டி. ஓகே, 100க்கு மேலே நம்ம வண்டியை ஓட்டுறப்ப அதோடைய ஸ்ட்ரென்த்து அதுக்கு மேலே போக மாட்டேங்குது, அதுக்கு மேலே இழுக்க மாட்டேங்குது இந்த வண்டி. 100 தான். 100க்கு மேலே நம்ம இழுக்கிறப்ப அது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன் இந்த வண்டி பர்டிகுலராக. ஏன்னா கம்பெனி சொல்கிறது வந்து என்னென்னா அது ஆராம்சே 120க்கு 125க்கு மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுது 100க்கு மேலே, ரொம்ப கஷ்டம். அந்த இழுத்து பிடிச்சி 115லாம் ஏறதுக்குள்ளே ஐயோ போதுண்டா எப்போ இதுக்கு மேலே வேணாண்டா, இதை கஷ்டப்படுத்த வேணாண்டாங்கிற ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. ஏன்னா இந்த வண்டியோடைய மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க 120க்கு மேலே. ஆனாலும் ஒரு 110 கிராஸ் பண்ணுற வரைக்காதும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணும். அது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியில். 95, 100 தொடரப்பே இந்த வண்டி வந்து கஷ்டப்படுது. போகணும் இதுக்கு மேலே இன்னும் ஃபுல் பண்ணாதாங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு பிரச்சனை இதில். இன்னொன்று இதோடைய மைலேஜுங்க. ஏன்னா இதை நான் கம்பேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இது வந்து ப்ளூ கோர் இன்ஜினு. என்னுடைய R15 வெர்ஷன் 3 வந்து VVA. அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்சியேஷன் நம்ம பார்க்க வேணாம் இப்போ. ஆனால் என்னுடைய அடிப்படை அறிவுக்கு என்ன தோணுதுன்னா VVA விட ப்ளூ கோர் இன்ஜின் வந்து மைலேஜ் கொஞ்சம் கூட கொடுக்கும். ஏன்னா இந்த வண்டி வந்து 149cc தான். இப்போ இவங்க கம்பெனி கிளைம் பண்ணுறது என்ன, ப்ளூ கோர் இன்ஜினுங்கிறது வந்து எமிஷன் கண்ட்ரோல் ஆகும், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எக்ஸட்ரா. தென் கம்ஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி. மைலேஜ் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. கம்பெனி கிளைம் பண்ணுறது 45க்கு மேலே. எனக்கு 40, 42 மேக்ஸு 42 தாங்க கொடுக்குது. அதுக்கு மேலே அந்த வண்டி கொடுக்குறது இல்லைங்க, அதுக்கு மேலே கொடுக்குறது இல்லை. சரி, நம்ம அடுத்த கான்ஸை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம்.